إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة وكشف الغمة ونصح للأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل وسلم على محمد وعلى آله وصحابته. أحينا اللهم على سنته وأمتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم من يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله هو التواب الرحيم. காரிருளிலே கருங்குகையிலே கரும்பாறை மீது ஒரு கருப்பு எறும்போடுமாக இருந்தாலும் அதையும் கண்காணித்துக் கொண்டிருக்கும் ஆற்றல் மிகு வல்லோன், அகிலம் படைத்து நல்லோன் வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். உண்மை உறக்கச் சொன்னவர், நம்பிக்கை மிகுந்த நல்லவர், உத்தம தூதர், சத்திய தூதர், சன்மார்க்க போதகர் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி அடியொற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபஉத் தாபிஈன்கள், இன்னும் இந்த இறைமார்க்கம் இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வாழ்ந்த, வாழ்கிற, வாழப்போகிற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. சய்யிதுல் ஐயாம், நாட்களின் தலையாய நாளாம் வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வின் மீதும் அவனது உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்பு கொண்டு வாழுமாறும், அவர்கள் ஏவியவற்றை வாழ்வில் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும், அவர்கள் தடுத்தவற்றை விட்டும் முற்று முழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். கடந்த 2 மாதங்களாக கேட்கப்பட்ட துஆ. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வாரத்திலே ரமலான் மாதத்தை அடைய இருக்கிறோம். அல்லாஹு தாலா அந்த ரமலான் மாதத்தை அடைய செய்கின்ற பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தல்வானாக. இந்த ரமலானை எட்டுவதற்கு முன்னர் எத்தனையோ எம்மோடு வாழ்ந்த உயிர்கள் இன்று மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ரமலானை அடையும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுக்கவில்லை என்றாலும் அவர்களுடைய அமல்களை கொண்டு அல்லாஹு தாலா அல்லாஹுடைய அருளின் காரணமாக அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக, கடந்த மாதங்கள் ரஜபும் இதோ நாங்கள் இருக்கிற ஷஅபான் மாதமும் முடிய போகின்ற இந்த தருவாயிலே ரமலான் மாதம் அடைந்து விட்டால் முழுக்க ரமலானை வரவேற்பதற்கும் அதனுடைய மகத்துவம், அதனுடைய கண்ணியம் தொடர்பிலே ஏராளமான குத்துபாக்கள் நிகழ்த்தப்பட இருப்பதால் இன்று அதனோடு தொடர்பான வேறு ஒரு விடயத்திலே, அதுவும் குறிப்பாக ஏழை முதல் பணக்காரன் வரை, படித்தவன் முதல் பாமரன் வரை, சிறியவர் முதல் பெரியவர் வரை அத்தனை பேரும் அசட்டையாக இருக்கிற, ஆனால் பல பாவங்களுக்கு அடிநாதமாக இருக்கிற
ஒரு பாவம் தொடர்பிலே எச்சரித்து அதிலிருந்து விடுபடுகின்ற முயற்சியை எம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அருள வேண்டும் என்று கேட்டு, அந்த அப்படியான அசட்டையாக விடுகிற பாவம் என்ன என்பது தொடர்பிலே அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹுஜராத்திலே 12வது வசனத்திலே அழகாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஜ்தனிபு கஸீரம் மினல், எண்ணங்களிலே அதிகமானவற்றை நீங்கள், இஜ்தனிபு கஸீரம் மினல், அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பஅதல் இஸ்ம், எண்ணங்களிலே சில பாவமானவையாக இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். உண்மையிலேயே நாங்கள் எப்பொழுதுமே பல ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டோம். ஏராளமான குறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியிலே படைக்கப்பட்டவன் என்பதை உறுதியாக நம்புகிறோம். என்றாலும் அடுத்தவருடைய குறைகளை பற்றி ஆராய்வதற்கும் தேடுவதற்கும், அடுத்தவரை பற்றி எண்ணுவதற்கும், அவருடைய குறை நிறைகளை பற்றி பேசித் திரிவதற்கும் எங்களுக்கு நேரம் போதுமானதாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய குறைகளை பேசுகிற நான் பட எமது குறைகளை நாங்கள் சிந்திப்பதும் அதனை திருத்திக் கொள்வது தொடர்பிலே சிந்திப்பது மிக அரிதாக இருக்கிறது. ஆனால் இதனால் தான் அல்லாஹு தஆலா திருமறையிலே அழகாக சொல்லுகிறான், அதிகமான எண்ணங்கள் பாவமானவையாக இருக்கிறது. எனவே நாங்கள் நினைத்திருக்கிறோம், ஒரு மனிதரை நாங்கள் வைத்துக் கொண்டால் அவருடைய ஆடையை கண்டு, அவருடைய தோற்றத்தை கண்டு, அவருடைய குடும்ப பின்னணியை வைத்து, அவருடைய கடந்த கால வரலாறுகளை வைத்து, அவர் ஏதோ ஒரு தருணத்திலே செய்த பாவத்தை அடிப்படையாக கொண்டு அவர் மீது தப்பெண்ணம் கொள்கிறோம். அவர் ஒரு மோசமான காரியத்துக்குரியவர் என்பதை எடை போட்டுக் கொள்கிறோம். அவர் இன்னாரின் மகர் அல்லவா, செய்திருப்பார். நான் வருகின்ற வழியிலே அந்த இடத்திலே தான் அவர் நின்றார், எனவே அதனை செய்திருப்பார். கடந்த காலத்திலே அவர் இப்படி ஒன்றை செய்திருந்தார், இதையும் அவர் தான் செய்திருப்பார் என்றெல்லாம் நாங்கள் எண்ணிக்கொள்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய வார்த்தை இது, எண்ணங்களிலே அதிகமானவை பாவமானவையாக இருக்கிறது. ஏன் இது பாவம் என்பதை அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹுஜராத்திலே அழகாக சொல்கிறார். உண்மையிலேயே தப்பெண்ணம் தொடர்பிலே இமாம் இப்னு கய்யிம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிற வரைவிலக்கணம் மிக பொருத்தமாக இருக்கிறது. எங்களுடைய உள்ளத்திலே ஒருவர் தொடர்பிலே ஏற்படுகின்ற ஊகத்தை அடிப்படையாக கொண்ட மோசமான எண்ணம், இதுதான் தப்பெண்ணம். இது வார்த்தைகளில் வந்துவிட்டால் ஒன்று ஒருவரை பற்றிய புறமாக இருக்கும், அல்லது ஒரு அபாண்டம் அவதூறாக இருக்கும். இதுதான் தப்பெண்ணத்தினுடைய அடிநாதம் என்பதாக இமாம் இப்னு கய்யிம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்தவர் தொடர்பிலே தப்பெண்ணம் கொள்வதை போன்று இன்னும் பல வகையான தப்பெண்ணங்களை வளர்த்துக் கொள்கிறோம். பிரதானமாக 2 தப்பெண்ணங்களை எங்களால் அடையாளப்படுத்த முடியும். ஒன்று, அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு, அல்லாஹ்வின் மீது கொள்கிற தப்பெண்ணம். எப்படி அல்லாஹ்வின் மீது தப்பெண்ணம் கொள்ள முடியும்? நாங்கள் அல்லாஹ்வை முழுமையாக நம்புகிறோம், அவனை நேசிக்கிறோம், அவனை வழிபடுகிறோம், வணங்குகிறோம். எவ்வாறு அவன் மீது நாங்கள் தப்பெண்ணம் கொள்ள முடியும்? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய வல்லமைகளிலே, அவனுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவிலே, அவனுடைய தாத் சிஃபாத்துக்களிலே, அவனுடைய வார்த்தைகளிலே நாங்கள் கொள்கிற தப்பெண்ணம் அல்லாஹ்வின் மீது கொள்கிற தப்பெண்ணம். நாங்கள் மிக லாவகமாக சொல்கிறோம், நீ செய்கிற பாவத்திற்கு அல்லாஹு தஆலா உன்னை மன்னிக்கவே மாட்டான், அல்லாஹு தஆலா உன்னை நரகிலே தான் தூக்கி வீசிடுவான். உன்னை எவ்வாறு நம்புவது? அல்லாஹு தஆலா உன்னை எவ்வாறு இந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்க போகிறான் என்றெல்லாம் ஒரு மனிதரை பார்த்து நாங்கள் சொல்கிறோம். இது அந்த மனிதரை பற்றி கொள்கிற தப்பெண்ணம் கிடையாது, அல்லாஹ்வுடைய ஆற்றலிலே கொள்கிற தப்பெண்ணம். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா பாவங்களை மிகுதியாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய திருநாமம் கஃபார், பாவங்களை மிகுதியாக மன்னிக்கக்கூடியவன். தனக்கு தானே அநியாயம் அளித்துக் கொண்டிருக்கின்ற தன்னுடைய அடியானே, நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா தக்னிது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலே இருந்து நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கிறானே. இத்தனைக்கும்
முரணான ஒரு கருத்தை சொல்கிறோம், அல்லாஹு தஆலா உன்னுடைய பாவத்தை அல்லது அதிகமான பாவங்களை நாங்கள் செய்து விட்டோம் என்றால் அந்த குற்ற உணர்ச்சியின் மிகுதியாக என்னை அல்லாஹு தஆலா மன்னிக்கவே மாட்டான், இனி நான் தொழுது என்ன, வணங்கி என்ன, திக்ர் செய்து என்ன என்று எங்களை நாங்களே சமாளித்துக் கொள்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களை மன்னிக்க போதுமானவன். இது சார்ந்து எத்தனையோ வகையான எண்ணங்களை நாங்கள் கொள்கிறோம். ஆனால் இவை அனைத்தும் குஃப்ரை நோக்கி எங்களை வழிநடாத்தக்கூடிய எண்ணங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது வகையான எண்ணங்கள் தான் அடியார்கள் மீது கொள்கிற தப்பெண்ணம், சக மனிதன் மீது கொள்கிற தப்பெண்ணம். இந்த தப்பெண்ணம் என்பது ஏலவே சொன்னது போல நான் சொல்கிற வரவணை களத்திலே அமைந்திருக்க முடியும். அல்லாஹு தஆலா தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈயாக்கும் வவ்வன் இன்னவ்வன் அக்ஸபுல் ஹதீஸ். எண்ணங்களை கொண்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஏனென்றால் தப்பெண்ணங்கள் என்பது பொய்களிலே மிகவும் கொடியதாக இருக்கிறது, கூற்றுக்களிலே மிகவும் பொய்யானதாக இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். ஏன் இந்த தப்பெண்ணங்கள் இவ்வளவு கொடியதாக அடையாளப்படுத்த முடியும்? ஒரு மனிதர் மீது அல்லது தவறு செய்கிற ஒரு மனிதர் மீது அல்லது வேறு ஒருவர் மீது இயல்பாக எங்களுக்கு தப்பெண்ணம் வருவது சாதாரணமான ஒன்றாகத்தானே நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். இல்லை சகோதரர்களே, இந்த தப்பெண்ணம் பெரிய பல பாவங்களை நோக்கி எங்களை வழிநடாத்தி செல்கிறது. அதனைத்தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹுஜராத்திலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பஅதல்-ظن இஸ்முன் வலா தஜஸ்ஸசு. நீங்கள் தப்பெண்ணம் கொண்டு விட்டால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விடுவீர்கள். அதுதான் பிறரை உளவு பார்ப்பது, பிறருடைய குறைகளை துருவி ஆராய்வது. குறித்த இந்த மனிதர் இந்த இடத்திற்கு ஏன் வந்தார், அவர் அவ்வாறு ஏன் ஒரு பதிவை போட்டார், இவ்வாறு அவர் செய்வதன் பின்னணி என்ன என்று ஒரு மனிதன் தொடர்பிலே மிக அதிகமாக ஆராய ஆரம்பித்து விடுவோம். அவருடைய இல்லற வாழ்க்கைக்குள் புகுந்து ஆராய்வோம். அவருடைய சமூக வாழ்க்கையிலே, அவருடைய தொழில் வாழ்க்கையிலே என்று அவரை பற்றி முழுமையாக ஆராய்ச்சி செய்வோம். இந்த ஆராய்ச்சியினுடைய விளைவு நிச்சயமாக நாங்கள் ஒரு குறையை கண்டுவிடுவோம். ஏனென்றால் மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியிலே படைக்கப்பட்டவன். எனவே ஒரு மனிதனுடைய இல்லற வாழ்க்கையிலே அல்லது சமூக வாழ்க்கையிலே அவன் கொண்டிருக்கிற தவறை நாங்கள் கண்டதன் பின்னரும் சும்மா இருந்து விட மாட்டோம். இந்த குறைகளை எப்படியேனும் யாரேனும் ஒருவரிடம் அளவலாவ வேண்டும், சொல்ல வேண்டும். இல்லை என்றால் எங்களுக்கு தலை வெடித்து போய்விடும், எங்களுடைய இதயம் நின்று போய்விடும். எனவே அவர் பற்றி அறிந்த குறைகளை எல்லாம் இன்னொருவரிடம் சொல்ல வேண்டும். ஆரம்ப காலத்திலே பெண்கள் இவ்வாறு குறைகளை சொல்லி திருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்வோம். அது ஒரு காலம் இருந்தது. இன்று பெண்கள் என்ன, ஆண்கள் என்ன, சமூக ஊடக வளர்ச்சியின் பின்னர் வாட்ஸ்அப் குழுமம் ஒன்றிலே 256 பேர் இருப்பார்கள். இன்று அதைவிட கூட கம்யூனிட்டி குரூப்புகள் எல்லாம் உருவாகிவிட்டன. இந்த குரூப்புகளிலே போடுவது, இப்படி ஒரு குறை இருக்கிறது, யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள், உங்களிடம்தான் ரகசியமாக சொல்கிறேன். 256 பேர் கொண்ட குழுமம் ஒன்றிலே அல்லது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்கிற தரிசிக்கிற ஒரு சமூக ஊடகத்திலே ஒரு பதிவை போட்டுவிட்டு இது நன்மைக்காக செய்தேன் அல்லது இவருடைய குறைகளை பேசும் நோக்கம் அல்ல என்று சொல்வது எந்த வகையிலே புறம் இல்லாமல் அமையும் சகோதரர்களே? இது மிக தெளிவான ஒரு கீபாவை நோக்கி இட்டு செல்கிறது. ஒரு மனிதனுடைய குறையை நாங்கள் கண்டுவிட்டால் அதனை பற்றி பல இடங்களிலே அல்லது இன்னொருவருக்கு எத்தி வைப்பது என்பது அல் கீபா, புறம் பேசுதலாக அமைகிறது. அல்லாஹு தஆலா இந்த புறம் பேசுதலையும் மிக கடுமையாக கண்டிக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, உண்மையிலேயே இவ்வாறு புறம் பேசுகிற போது ஒரு மனிதனை அவனுடைய குறைகளை ஆராய்ந்து இன்னொருவரிடம் அள்ளி வைக்கின்ற போது அதனை நரமாமிசம் புசிப்பதாக அல்லாஹு தஆலா கருதுகிறான். அதனைத்தான் தொடர்ந்து அல்லாஹு தஆலா கேட்கிறான், வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. உங்களிலே சிலர் சிலரை பற்றி புறம் பேசிக் கொள்ள வேண்டாம், அவருடைய குறைகளை இன்னொருவரிடம் அள்ளி வைத்துக் கொள்ள வேண்டாம்.
சமூகத்திலே அவருடைய மானத்தை பங்கப்படுத்த வேண்டும், சமூகத்திலே அவரை நல்ல இடத்திலே அமர்ந்து விடக்கூடாது, சமூகத்திலே அவர் ஒரு பள்ளி வாயலிலே அல்லது ஒரு பாடசாலையிலே அல்லது ஏதேனும் ஒரு சமூக நிறுவனத்திலே ஒரு பதவி நிலை உறுப்பினராக வந்துவிடக் கூடாது, அல்லது சமூகமே இவரை வெறுத்தொதுக்க வேண்டும், பாவி என்று சொல்ல வேண்டும் என்கின்ற குறுகிய நோக்கத்துக்காக, குரூர நோக்கத்துக்காக ஒரு மனிதன் மீது, ஒரு மனிதனுடைய குறைகளை இன்னொரு மனிதனிடம் எத்தி வைத்துக் கொண்டே இருப்பது புறம். இதனைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்த, உங்களுடைய சகோதரன் இறந்ததன் பிற்பாடு அவனுடைய இறைச்சியை உங்களில் யாரும் புசிக்க விரும்புவீர்களா? அல்லாஹ் தஆலாவை தொடர்ந்து சொல்கிறான், ஃபகரிஹ்துமு, நீங்கள் அதனை வெறுத்து விடுவீர்கள். இது என்னுடைய வார்த்தை அல்ல சகோதரர்களே. அல்லாஹு தஆலா இந்த அகிலத்தார் அனைவருக்குமாக இறக்கிய சூரத்துல் ஹுஜராத்திலே 12வது வசனம். இவ்வாறு ஒரு மனிதர் இந்த குறைகளை காண்கின்ற போது அப்படியே சொல்கிறது. இந்த புறம் என்பது மிக வேதனையானதும் கொடுமையானது ஒன்றுமாகும். எங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா எங்களுக்கு நோன்பை விதியாக்கினார். இந்த ரமலான் மாதம் பாவங்களை சுட்டரிக்கும் மாதம் என்று நாங்கள் சொல்கிறோம். உண்மையிலேயே பாவங்களை சுட்டரிக்கும் மாதம் என்றால் அதற்கான உழைப்பு முயற்சியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த ரமலான் மாதம் இன்னொரு வகையிலே செய்தால் எங்களுக்கு பெரும்பாலும் ஆறுதல், ஓய்வு தரப்படுகிறது. எங்களுடைய அலுவலகங்களிலே விசேட விடுமுறைகள் தரப்படுகின்றன. வியாபார ஸ்தலங்களிலே விசேட இரவு நேர தொழுகைக்காக விசேட லீவுகள் வழங்கப்படுகின்றன. அதே போன்று பகல் நேரத்திலே கொஞ்சம் ஆறுதல் வழங்கப்படுகின்றன. பாடசாலைகள், ஆசிரியர்களுக்கு அனைவருக்கும் விடுமுறைகள் வழங்கப்படுகின்றன. எனவே சும்மா இருப்பது என்பது எங்களுக்கு முடியாத காரியம். எனவே சமூக ஊடகத்திலே ஏதேனும் பொய்யான விடயங்களை அல்லது யாருடைய குறைகளை நோண்டுவதற்கான காலமாக இந்த காலத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ளக் கூடாது என்கிற முன்னெச்சரிக்கையாக இந்த குத்துபாவை முன்வைக்க விரும்புகிறேன் சகோதரர்களே. எனவே எங்களுக்கு தெரியும், நோன்பு காலத்திலே ஒரு இரு சகோதரிகள் அவதிப்படுகிறார்கள் நோன்பு பிடித்துக் கொண்டு. அவர்களிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி கேட்கப்படுகிறது. குறித்த 2 பெண்மணிகளும் பெண் சகோதரிகளும் நோன்பை விடுவதற்கு அனுமதி கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், 2 முறையும் அனுமதி மறுக்கப்பட்டு 3வது முறை அனுமதி வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்களை வாந்தி எடுக்குமாறு. வாந்தி எடுக்கின்ற போது சதை பிண்டங்கள் வந்து விழுகின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் பகீதன் ஃபீ புதூனிஹிமா லஅகலத்ஹுமா அன்-நார். அந்த இறைச்சி துண்டுகள், அந்த சதை பிண்டங்கள் அவர்களுடைய வயிற்றிலே தொடர்ந்தும் தங்கி இருக்குமாக இருந்தால் அவர்களை நரகம் சாப்பிட்டு இருக்கும் என்று சொன்னார்கள். எனவே அத்தகைய கைங்கரியத்தை விட்டும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அபாதர் இய்யாக வல் கீபா, உங்களை நான் புறம் பேசுவதை விட்டு எச்சரிக்கிறேன். இது அபாதருக்கு மட்டுமல்ல, அகிலத்தார் அனைவருக்கும் உடையது. ஃபஇன்னல் கீபா அஷத்து மின ஸினா, புறம் பேசுதல் என்பது விபச்சாரத்தை விட கொடியதாகும் என்று சொல்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிர்ந்து போகிறார்கள். லிமதாக யா ரசூலல்லாஹ், ஏன் அவ்வாறு யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், லிஅன்ன الرجل يزني فيتوب الى الله فيتوب الله عليه. விபச்சாரம் செய்கிற ஒரு மனிதன் ஏதோ ஒரு கட்டத்தில் தன்னுடைய பாவத்தை அறிந்து கொண்டு தன்னுடைய பாவத்திலே இருந்து முற்றுமுழுதாக விடுபட்டு அல்லாஹ்விடம் அஞ்சி, யா அல்லாஹ், இனிமேல் நான் இந்த பாவங்களை எல்லாம் செய்ய மாட்டேன், நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக என்று இருகரம் ஏந்துகின்ற போது அல்லாஹு தஆலாவும் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வான். வல் கீபா லா துக்ஃபர், வல் கீபா லா துக்ஃபர் ஹத்தா யக்ஃபிரு ஸாஹிபுஹா. புறம் என்பது அந்த யாரை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டார்களோ அவர்கள் மன்னிக்காதவரை அவர்களுடைய அந்த பாவமும் மன்னிக்கப்பட மாட்டாது. ஒரு காலம் இருந்தது சகோதரர்களே, நாங்கள் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் பேசியிருப்போம். இந்த புறத்துக்கான தௌபாவை பெற வேண்டும் என்றால் அந்த மனிதரிடம் போய் மன்னிப்பு கேட்டுவிடலாம். ஆனால் இன்று எங்களுடைய விரல்கள் பாவம் செய்கின்றன, எங்களுடைய விரல்கள் எழுதுகின்றன, பேசுகின்றன. இந்த விரல்கள் உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற மனிதனுக்கும் அந்த செய்தியை சொல்கிறது, அந்த புறத்தை அள்ளி வைக்கிறது. வாட்ஸ்அப் குழுமத்திலே நாட்டுக்குள்ளே நாட்டுக்கு வெளியே இருக்கிற எத்தனையோ பேருக்கு அந்த புறத்தை நாங்கள் எடுத்து சொல்கிறோம். இந்த
இந்த மனிதர்கிட்டம் இவர்களிடமெல்லாம் நாங்கள் சென்று இப்படி ஒன்றை செய்துவிட்டேன், மன்னித்து விடுங்கள் அவருக்காக என்று நாங்கள் சொன்னால் எத்தனை மனிதர்கள் எங்களை மன்னிக்கப் போகிறார்கள்? எப்படி இதற்கான தௌபாவை நாங்கள் செய்ய போகிறோம்? இமாம்கள் ஒரு சில வழிமுறைகளை சொல்கிறார்கள், ஆனால் அது மிக கடினமான வழிமுறை. குறித்த ஒரு மனிதர் தொடர்பான புறத்தையோ அபாண்டத்தையோ ஒருவர் செய்துவிட்டால் அவர் பகிரங்க அறிவித்தலை விட வேண்டும், இந்த நபர் சம்பந்தமான குறைகளை நான் பரப்பியதற்காக அல்லாஹுக்காக என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள், என்னை நீங்கள் அல்லாஹுக்காக மன்னித்து விடுங்கள் என்று பகிரங்கமாக அறிவிப்பு செய்ய வேண்டும். எந்தெந்த ஊடகங்களிலே அவர் அத்தகைய குறைகள் தொடர்பிலே பகிர்ந்தாரோ அந்த ஊடகங்களிலே அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதன் பின்னர் குறித்த நபரிடம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அதன் பின்னர் அந்த குறித்த நபரும் மன்னித்தால் தான் அல்லாஹு தஆலா அவரை மன்னிப்பான். எவ்வளவு கடினமான பொறிமுறை என்பதை பாருங்கள் சகோதரர்களே. எனவே நாங்கள் மிக எளிதாக கடந்து செல்கிற சில விடயங்கள் மிகப்பெரிய பாவங்களை நோக்கி இட்டுச் செல்கின்றன. ஒரு மனிதன் குறையோடு தான் இருக்கிறான், தனிப்பட்ட வாழ்விலே பாவத்தை தான் செய்கிறான், இவனை எவ்வாறு தான் திருத்துவது? அவரிடம் சொல்ல வேண்டும். அவரை நாடி முதலிலே இரகசியமாக, அதன் பின்னர் அவரை திருத்தக்கூடிய சக்தி வாய்ந்த பெற்றோராக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது அவருடைய அதிகார வர்க்கமாக இருக்கலாம், ஒரு பள்ளிவாயல் தலைமையாக இருக்கலாம், அல்லது பாடசாலையின் பொறுப்பாசிரியராக இருக்கலாம். இப்படி அவரை யாரு வழிப்படுத்த முடியுமோ அவர்களிடம் குறித்த விடயத்தை நன்னோக்கிற்காக சொல்ல வேண்டும். அதன் பின்னர் அவரை ஒரு அதிகமான பாவங்களை அவர் செய்து கொண்டு வருகிறார் என்றால் அது சமூகத்திற்கும் குற்றமாக இருக்கின்ற போது அதிகார வர்க்கத்திடம் சொல்ல வேண்டும். அது ஒரு டிஎஸ் ஆக இருக்கலாம், ஒரு போலீஸ் உத்தியோகத்தராக இருக்கலாம். இவ்வாறு ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், இதனூடாக சமூகம் பாதிக்கப்படுகிறது, இவர் போதை கடத்தி கொண்டிருக்கிறார், இதில் சமூகம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இப்பொழுது அவர்களிடம் சொல்ல வேண்டும். இவ்வாறு கட்டங்களை கடந்ததன் பின்னர் தான் நாங்கள் அப்பொழுதும் அவருடைய மானத்தை பங்கப்படுத்துகின்ற நோக்கம் எங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு மனிதரை வெறுக்கின்ற போது அந்த மனிதரை வெறுக்க முடியாது, அவர் செய்கிற பாவத்தை தான் வெறுக்க முடியும். ஒரு மனிதர் ஜினா செய்கிறார் என்றால் அவர் செய்கிற ஜினாவை தான் வெறுக்க முடியுமே தவிர அவர் அந்த குறித்த நபரை வெறுத்து விட முடியாது. இவ்வாறு மிக அழகான வழிகாட்டல்களை இஸ்லாம் வழங்குகிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது உள்ள குறைகள். சில போது இன்று சமூக ஊடகத்தினுடைய வியாபகம், நாங்கள் நினைத்ததை எல்லாம் சொல்கிறோம், எங்களுக்கு ஒரு ஹத்து மத்து கிடையாது, அத்தனையும் சொல்கிறோம். கற்பனைகளிலே பல விடயங்களை நாங்கள் ஆராய்கிறோம். இது இவ்வாறு நடந்திருக்கலாம், அதை கூட நடந்திருக்கலாம் என்று சொல்வது கிடையாது, நடந்துள்ளது என்று சொல்கிறோம். இவ்வாறு செய்வது புஹ்தான், அபாண்டம் சுமத்துதல். இஸ்லாமிய சட்டம் நடைமுறையிலே இருக்குமாக இருந்தால் அது குறித்த நபருக்கு 80 கசையடிகள் அடிக்கப்பட வேண்டும், 80 கசையடிகள் வழங்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அந்த நபருடைய சாட்சிகள் இதன் பின்னர் எந்த ஒரு விடயத்திற்கும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது இஸ்லாமிய சட்டம். எனவே ஒரு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம், இஸ்லாமிய சட்டம் எங்களுடைய ஊர்களிலே நடைமுறை ஆகிறது என்றால் எங்களுடைய சாட்சிகள் ஏற்கப்படுமாக இருக்குமா, அல்லது நாங்கள் எத்தனை 80கள் வாங்கியிருக்க வேண்டும் என்பதை எல்லாம் பேசுகிற நானும் கேட்கிற ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தாடைகளுக்கு இடையிலே இருப்பதையும் உங்களுடைய கவடுகளுக்கு இடையிலே இருப்பதையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு உத்தரவாதம் அளித்தால் உங்களுக்கு நான் சுவனத்தை உத்தரவாதம் அளித்து தருகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று தாடைகள் மாத்திரமல்ல, எங்களுடைய கைகளிலே இருக்கிற விடயங்கள் மிக முக்கியமான ஒன்றாக மாறிப்போய் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அத்தகைய புஹ்தானை விட்டும் அபாண்டமாக பழி சுமத்துகின்ற விடயத்தை விட்டும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஓய்வு நேரங்களிலே ஷைத்தான் எங்களை இதை நோக்கி வழிநடாத்துவான். எனவே அந்த விடயங்களில் இருந்து நாங்கள் தவிர்த்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய மானம் என்பது இன்னொரு முஸ்லிமுக்கு ஹராம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம் தமுஹு வ மாலுஹு வ இர்துஹு. ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமினுடைய இரத்தம், அவனுடைய செல்வம், அவனுடைய மானம் என்பது ஹராம். ஒரு மனிதருடைய வீட்டுக்கு சென்று நாங்கள் களவாடி விட்டு செல்கிறோம், உடனே ஹராம் என்று சொல்கிறோம். ஒரு மனிதனை அடித்து துன்புறுத்தி காயமுட்டுகிறார், அவருடைய இரத்த வெள்ளத்தில் மிதக்கிறார், அவரை சொல்கிறோம் நீங்கள் செய்வது ஹராம் என்று சொல்கிறோம். ஆனால் இன்னொரு மனிதர் மிக லாவகமாக ஏசி அறையிலோ அல்லது வேறு எங்கோ இருந்து கொண்டு இன்னொரு மனிதனுடைய மானத்தை சந்தி சிரிக்க செய்கிறார். இதற்கு ஹராம் என்று சொல்வதற்கு எங்களுக்கு தயக்கமாக இருக்கிறது. இது ஹராம்.
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே அத்தனை சஹாபாக்கள் கூடியிருக்கின்ற போது இந்த உலகத்திற்கான இஸ்லாமிய மெசேஜ் என்று சில சுருக்கமான விடயங்களை சொல்கிறார்கள். அதிலே முக்கியமான ஒன்றுதான் فإن دماءكم وأموالكم وأعراضكم عليكم حرام كحرمة يومكم هذا في شهركم هذا وفي بلدكم هذا. அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே புனித மக்கமா நகரிலே நின்று அவர்கள் சொல்கிற வார்த்தை, இந்த நாள் எவ்வளவு புனிதமாக இருக்கிறதோ, இந்த மாதம் எவ்வளவு புனிதமாக இருக்கிறதோ, இந்த இடம் எவ்வாறு புனிதமாக இருக்கிறதோ, அதே போன்று ஒரு மனிதனுடைய இரத்தமும் அவனுடைய செல்வமும் அவனுடைய மானமும் புனிதமானது. எனவே நீங்கள் அதனை நாசப்படுத்துவது, துவம்சம் செய்வது என்பது உங்களுக்கு மிக தெளிவான ஹராம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் இத்தகைய விடயத்தை நோக்கி நகர்ந்து சொல்லலாம். எங்களை இத்தகைய பாவத்தை நோக்கி வழிநடாத்தி செல்வது வேறு எதுவும் அல்ல, எங்களுடைய உள்ளத்திலே மிக எளிதாக தோன்றுகின்ற ஒரு தப்பெண்ணம். அந்த தவறான எண்ணம் எங்களை ஒரு மனிதனை உளவு பார்ப்பதை நோக்கி நகர்த்துகிறது. அவனை பற்றிய அபாண்டங்களை சுமத்துவதற்கு அல்லது அவனுடைய குறைகளை சந்தி சிரிக்க செய்வதற்கு வழிநடாத்துகிறது. இதுவெல்லாம் மிகப்பெரிய பாவத்தை நோக்கி எங்களை வழிநடாத்துகிறது. எனவே பாவங்களுக்கெல்லாம் அடிநாணமான அந்த பாவ விதையான தப்பெண்ணத்தை நாங்கள் எங்களுடைய உள்ளங்களில் இருந்து அகற்றுவதன் மூலம் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலே முஃப்லிஸுடைய கூட்டத்தில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மனில் முஃப்லிஸ், ஓட்டாண்டி வங்குரோத்துக்காரர் யார், பேங்க்ரப்ட் ஆனவர் யார் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் சொல்கிறார்கள், பணமோ பொருளோ இல்லாதவன் தான் ஓட்டாண்டி. இல்லை, அல்லாஹு வ ரசூலுஹு அல்லாஹ், அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள். நாளை மறுமையிலே ஒரு மனிதர் வருவார், அவர் தொழுகை நோன்பு என்று ஏராளமான வணக்கங்களோடும் அமல்களோடும் வருவார். ஆனால் இன்னொரு மனிதருக்கு அடித்திருப்பார், வேறொரு மனிதரை பற்றி புறம் பேசியிருப்பார், இன்னொரு மனிதனின் இரத்தத்தை ஓட்டியிருப்பார். இவ்வாறு அவரால் அநீதி இழைக்கப்பட்டவர்களும் நாளை மறுமையிலே வருவார்கள். இவருடைய நன்மைகள் அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும். இவருடைய கடன் தீரும் முன்னே இவருடைய நன்மைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். மீண்டும் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் இவர் மீது சுமத்தப்பட்டு இவர் நரகிலே தூக்கி வீசப்படுவார். இவர்தான் வங்குரோத்துக்காரர், பேங்க்ரப்டான ஒரு மனிதர் என்பதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். எனவே அத்தகைய கூட்டத்தில் இருந்து அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் பாதுகாத்தல்வானாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்தல்வாயாக. எங்களுடைய உற்றார், பெற்றார், நண்பர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அதிகமான தப்பெண்ணங்களோடு வாழ்கிறோம் ரப்பே. அத்தகைய தப்பெண்ணங்களை விட்டும் எங்களை களைந்து விடுவாயாக. யா அல்லாஹ், புனிதமிகு ரமலான் மாதத்தை அடைந்து அதிலே நீ விரும்புகின்ற, நீ பணித்த அமல்களை செய்வதற்கு, மேலான வணக்கங்களை செய்வதற்கு, இபாதத்துக்களே மூழ்கி இருப்பதற்கு, இரவுகளை ஹயாத்தாக்குவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்தை அடைந்தும் யார் நரக விடுதலையை பெற்றுக் கொள்ளவில்லையோ, யார் சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். மிம்பரிலே கேட்கப்பட்ட ஒரு ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா அத்தகைய மனிதர்களிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். யா அல்லாஹ், அத்தகைய மனிதர்களில் எங்களை சேர்த்து விடுவாதே. நல்ல மனிதர்களாக உன்னுடைய பாவமூச்சியை பெறக்கூடிய உன்னுடைய ரஹ்மத்தையும் உன்னுடைய மகஃபிரத்தையும் உன்னுடைய ஐத்தக்கும் மினன்னார் நரக விடுதலையும் பெறக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் மாற்றி அருள்வாயாக. நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நாளை மறுமையிலே நீ எங்களுக்காக தேனாரும் பாலாரும் ஓடக்கூடிய சுவனத்தை வைத்திருக்கிறாய் ரப்பே. அந்த சுவனபதியிலே அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.